Hi everyone, this is your Vanita Vijay Kumar, and I'm here to first thank you for all your love and your support which you have shown me through the years, especially during my tough times. All my problems, there was so much of overwhelming support and kindness. எங்க போனாலும் ஒரு அன்பு இருந்தது. After Big Boss இன்னும் அது வந்து பல மடங்குகள் பெருகி I have such a great fan following and well wishers through the world ன்னு நினைக்கும் போது I feel so strong, much stronger. Cook with Komaliல அவ்வளோ ஒரு பெரிய ரெகக்னிஷன், நான் படிச்ச படிப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்தீங்க, அந்த அங்கீகாரம் கொடுத்தீங்க as a chef, and I owe everything to you all. And என்னோட யூடியூப் சேனலை இந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் ஆக்கி அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணும்போது no words to say. And yes, now I'm actually obliged to tell you that கஷ்டம் இருக்கும்போது என்னைக்குமே பகிர்ந்துக்கிட்டேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்ககிட்ட. ஆனால் என்னோட சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் ஐ எம் ஷேரிங் திஸ் நியூஸ். எஸ், ஐ ஆம் கெட்டிங் மேரிட், அண்ட் I'm not ashamed to say it. I'm very proud to say that yes, I'm nearing 40 this year, and yes, this is not my first marriage. It is definitely my third marriage, and some people have their own comments about it, but I really don't care because it is my life and I'm living it the way that I have to and I want to without hurting anybody around me. And this is a message that I want to tell everyone out there. You've always என்ன வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா மோட்டிவேஷனா எவ்வளோ பீப்புள் வந்து எனக்கு மெசேஜஸ் எழுதுறதும் என்னை நேரில் பார்க்கும்போதும் ஐ see that reactions. and எஸ், நம்ம எல்லாருக்குமே யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது என்னோட லைஃப்லையும் இருந்திருக்கு, இன்னைக்கும் இருக்கு. ஸோ டேக் இட் இன் அ பாசிட்டிவ் வே தட் nothing is lost in life. Things do go wrong. It went wrong for me too, but we have to keep trying, think positive, and keep going. Don't care about what others have to say. I do have to mention that in today's world things are like as a society, யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா இல்லை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இமிடியட்லி the மீடியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், சொசைட்டியில் நிறைய பேர் இருக்கட்டும், அந்த ஒரு டேபுவை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவங்கள குறை சொல்கிறது, குத்தி காமிக்கிறது, அவங்கள பற்றி ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடையாது, ஒரு மோட்டிவேஷன் கிடையாது. இதெல்லாம் ஆகும்போது அவங்க ஃபேமிலிலையும் சப்போர்ட் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் தவறான முடிவுக்கு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி முடிவுக்கு போகும்போது அவங்க லைஃப் போயிடுது. அதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு சொசைட்டியாக காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்விட்டரில் போயிட்டு ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு போட்டு அவங்கள பற்றி பெருமையாக பேசி பிரயோஜனம் கிடையாது. அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க, வாழ விடுங்க. we should respect each person's individuality and their emotion and their struggle, which I definitely want to say. ஏன் இந்த நேரத்தில் இப்போ இந்த லாக்டவுன் எதிர்பார்க்கல, பட் ஒரு கரோனா டைமில் இவ்வளோ ஒரு பேண்டமிக் நடக்கும்போது இப்படி ஒரு டெசிஷன் அப்படின்னா, why does this year 2020 have to be the worst year in so many 100 years? It doesn't have to be. Yes, there is a pandemic. Yes, there is a problem going on. Yes, but people have to move on. We have to still live. We still have to eat. Namma vaalkai namakku mukkiyam. And it's very depressing to see that it has been always, adu indha varsham pathina avlo deaths கரோனாவை விட ஜாஸ்தி வந்து அவுட்சைடு பிரச்சனை இருக்கிறவங்க, டிப்ரெஷன் இருக்கட்டும், சூசைடு இருக்கட்டும், or other health ailmentsல death, so many prominent figures have died, and it's very heartbreaking. So why not someone also announce a good news saying that I'm happy here, I'm not dying. So I'm going with the positivity and motivating you all to say that 2020 is definitely not such a bad year. After all, Corona has taught us a lot of good things as well. Priorities, எது வாழ்க்கையில முக்கியம், அன்பு, பாசம், குடும்பம், பணம், காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு இருக்காது, ஹெல்த் ரொம்ப முக்கியம், அண்ட் அன்பு, ஒருத்தரை சப்போர்ட் பண்றது, கைண்ட்னஸ் ரொம்ப முக்கியம், ஷேரிங் ரொம்ப முக்கியம். பணத்தை மட்டும் வச்சுட்டு வாழ்க்கையில எல்லாமே போயிடும் ஒரு காலகட்டத்தில். ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துவோம், சப்போர்ட் பண்ணுவோம், என்கரேஜ் பண்ணுவோம், பெண்களை ஊக்குவிப்போம். அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் equal pay and equal rights. It is also about equal emotions and equal rights in her life to do what a man can do. And 40 is the beginning. It is not the end. And career after marriage is definitely
something that we all should support for women. So I'm gonna rock in my career. I have so many projects coming up, and I wish you all the same, and I love you all so much, and I want your blessings in this too. Stand by me. I love you all. Go Corona, go. But come happiness, come. Bye.